வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம வந்து ஒரு ஏக்கர் கம்பு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ரசாயன உரம் எதுவும் போடலை. ஏன் போடலைன்னா நம்மளே சாப்பிடணும், அதுக்காக வேணும்னே இதை ரசாயன உரம் போடலை. அதே சமயத்தில் இது வந்து நான் ஒரு டிப்பர் எருவு போட்டேன். எருவு போட்டுட்டு விதை வாங்கிட்டு வந்தேன். 50 சென்ட்டுக்கு 2 கிலோ வேற, ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ வேறனா போதுமானது. நாட்டு கம்பு இதன் பேர் வந்து நாட்டு கம்பு. இந்த கம்பு விதைக்கிறதுனால ஒரு பெரிய நன்மை ஒன்று இருக்குது நம்ம விவசாயத்தில். இந்த கம்பு வந்து இரும்பு சத்து அதிகம். அதே சமயத்தில் வந்து கம்பு, தெனை, வரகு இது 3 சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடம்பு நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகம், நோயே வராது, நம்மளுக்கு பெரும்பாலும் வராது. கம்பு வந்து களிக்கு உதவும். அதே சமயத்தில் வந்து கூழுக்கும் நம்ம சாப்பிட்லாம். கூழ் நல்லாயிருக்கும். கெவுரு போலே இருக்கும். இது கெவுரும் சிறுதானியத்தில் சேர்ந்தது தானே, கெவுரும் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ இந்த கம்பு எதுக்கு முக்கியமாக வச்சோம்னா, இதை வந்து ஏர் ஓட்டி வச்சுருக்கணும் நம்ம மணியில், இறவை மணியில் போடுவதற்கு. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், இந்த கம்பை வச்சுட்டோம். இந்த கம்பை வரிச்சிட்டு ரொட்டோரோட்டில் அறுத்துட்டு கட் பண்ணி அறுத்துட்டு ரொட்டோரோட்டில் நல்லா ஓட்டிட்டோம்னா, 2 சால் ஓட்டிட்டோம்னா மணியில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும், எந்த நோவும் வராது. அதான் முக்கியமான பாயிண்ட் இதில். மணிலான என்னது? மல்லாட்டை வேர்க்கடலை போட்டுருவோம். அதை போட்டோம்னா நல்லாயிருக்கும், மல்லாட்டை நல்லாயிருக்கும். அந்த கம்பு பொறுத்த அளவுக்கு வரைச்சிட்டு ஓட்டிட்டு மணியில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். மல்லாட்டை நல்லா மகத்துக்கு வரும். இந்த கம்பு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 7 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். இந்த சரியாக இருந்ததுன்னா இது மாதிரியே இருந்ததுன்னா 7 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். 7 மூட்டை எடுக்கலாம். குருவிங்க நிறைய வருது. குருவிங்க வந்து அதுங்க சாப்பிட்ட மீதி தான். பச்சைக்கிளி வரும், சிட்டுக்குருவி வரும், அதுங்க சாப்பிட்ட மீதி தான். அவங்க சாப்பிட்ட மீதி வச்சதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய விவசாயிங்க வந்து கம்பு போன வருஷம் வந்து ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் போச்சு ஒரு 100 கிலோ மூட்டை. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் குறவு தான். நிறைய விவசாயிங்க பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விவசாயத்தை பற்றி தான் தெரியுமே, ஒருத்தவங்க போட்டால் ஒரு மொத்தமாக போட்டுருவோம் நம்ம. அதனால் இந்த வருஷம் குறைஞ்சி போச்சு, 4,000 ரூபாய் போகுது. இப்போ பரவாயில்ல, இந்த 4,000 போனாலே லாபம் தான். இது நிறைய விவசாயிங்க வந்து பெரும்பாலும் கம்பு வரிங்க, சும்மா இல்லாமல் கம்பை வரிங்க. தழை விரைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கம்பை வரிங்க. கம்பை வச்சுட்டு நல்லா ரொட்டோரோட்டோவில் இப்போ தான் மிஷினு நம்மளுக்கு வந்துடுது, ரொட்டோரோட்டோ வந்துடுது. அதுக்கு முந்தி தான் அதை தூளாகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ நம்ம மண் மாதிரியே ஆக்கிடலாம் அந்த கம்பு தட்டை. உயரம் வாழ்ந்துக்குது. இது சத்து, நம்மளுக்கு பூமிக்கு தான் சத்து. இது கம்பும் ஆச்சு. அதே சமயத்தில் வந்து பூமிக்கு நல்ல சத்து, எல்லா சத்தும் அதில் இருக்கும். அதே சமயத்தில் வேறு அழுகல் நோய் வந்து வராது. இந்த கம்பு போட்டு அறுத்துட்டோம்னா வேறு அழுகல்லாம் வராது. மணிலாவுக்கு நல்லா இருக்கும். காராமணியும் விரைக்கலாம். காராமணி விரைச்சோம்னா சூப்பராக இருக்கும். கொத்தா காய் இருக்கும். காராமணினா அந்த சின்ன காராமணி, அதாவது வந்து 10,000 ரூபாய் போகும் கமிட்டிக்கு போனால். சின்ன காராமணி அது பேர். பெரிய காராமணி இல்லை, சின்ன காராமணி. அது நல்லா விளையும். அந்த கம்பு விரைச்சிட்டு ரொட்டோரோட்டோ போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரைச்சோம்னா நல்லாயிருக்கும். நிறைய விவசாயிங்க வந்து என்ன இது கம்பு விரைச்சிட்டு யார் லோடு போகிறதுன்னு நினைப்பாங்க. தப்பு. அது கம்பு சிறுதானியத்தில் இது முக்கியமான ஒரு உணவு, இரும்பு சத்து அதிகமானது. மக்கள் வந்து இதை சாப்பிட்டோன்னா, இப்போ தான் அதுக்கு முந்தி தான் விலை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து விலை அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு 4,000 ரூபான்னு கொடுத்தா கூட நீ போய் சூப்பர் மார்க்கெட்டு காட்டினா 200 ரூபா சொல்லுவாங்க. 200லேருந்து 150 ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோ. ஆனால் ஏமாளி நம்ம விவசாயி தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கடமை இது, விலையை வச்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் இது முக்கியமாக எங்கள் சொந்தக்காருக்கும் எங்கள் மருமக பொருள் கம்பு கேட்டார், அவருக்கு கொடுப்போம். நாங்கள் எடுத்துக்குவோம், எங்கள் பொண்ணுக்கு கொடுப்போம். அதுக்காக முக்கியமாக இதை வச்சுக்கிறேன். எடுத்து போய் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரி, நம்ம இப்போது கம்பு வந்து நீங்கள் வந்து கிளியெலாம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க, கரெக்டாக? இப்போ மற்றவங்களுக்கு வந்து இந்த கிளி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா, குருவி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா காலையில் 7-8 மணி வரைக்கும் மோளம் அடிச்சின்னு இருப்பாங்க, படாசு வச்சின்னு இருப்பாங்க. மீதி எதுவும் செய்ய மாட்டாங்க. அதை எதுவும் செய்யவும் முடியாது. நிறைய பேர் வச்சாங்கன்னா அது அங்கங்கே கொஞ்சம் சாப்பிட்டுடும் அந்த கிளி வந்து, தெரியாது. இப்போ நாங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு வரைச்சி முடிச்சிட்டாங்க, நான் பின்னாடி வரைச்சேன். அதனால் எல்லா குருவியும் இங்கே தான் வருது. வந்தாலும் காலையில் ஒரு படாசு வச்சோம்னா ஓடிடும். கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தோம்னா ஒன்றும் இல்லை. அதுமாரி சாப்பிடுதுன்னா அப்புறம் நாம் என்ன பண்ணுறது? அது பக்கத்துலேயே அது அந்த பனை மரத்தில் சிட்டுக்குருவிலாம் கூண்டுலாம் இருக்குது. அவங்க ஒரு குஷியாக வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது போக எந்த வரைக்கும் லாபம்.
இந்த தட்டு நம்மளுக்கு லாபம், மாடும் சாப்பிடும். அப்படியே ஏர் ஓட்டிட்டாலும் அடுத்த போகத்துக்கு தீனி போட தேவையில்ல. அதுக்கு வேண்டிய நான் விரசிக்கிறேன். கம்பு பற்றி இப்போ பார்த்துக்குறோம் நம்ம. சரி, கம்பில் நாட்டு கம்புன்னு சொன்னீங்கல்ல, நாட்டு கம்பு வந்து நம்ம சாப்பிட்ற கம்பு. அந்த வீரி கம்புன்றது வந்து பித்தன்னு சொல்லுவாங்க. அந்த வீரி கம்பு வந்து இதில் எங்கேயோ ஒரு கம்பு இருக்குது. ஆனால் அது வந்து நடவு முறையில் செய்யறது. அது நல்ல ஈல்டு ஒரு 8 மூட்டை 9 மூட்டை வரும். அது நம்ம சாப்பிட மாட்டோம். அது பித்தன்னு சொல்லுவாங்க. தலை மயக்கம் வரும். அது எதுக்காக அப்போ அந்த கம்பு யூஸ் பண்ணுறோம்? கோழி தீவனம் மட்டும்தான். அந்த வீரி கம்புன்றது வந்து கோழி தீவனத்துக்கு மட்டும்தான் போகும், மாட்டுக்கு போகும். கோழி தீவனம் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அது பெருசாக இருக்கும் அந்த கம்பு. அது நுமுட்டுனா வராது. இது நாட்டு கம்பு வந்து நுமுட்டுனா கைக்கு வரும். இது சாப்பிட்றது. அதுவும் சாப்பிட்றது தான். இல்லாத நேரத்தில் அதுவும் சாப்பிட்றது தான். எது இருந்தாலும் பித்தன்னு சொல்லுவாங்க. அது ஒருத்தவங்க வாந்தி வரும், அது மயக்கம் வரும் ஒருத்தவங்களுக்கு. அது நிறைய பேருக்கு ஒத்துக்கும், நிறைய பேருக்கு ஒத்துக்காது. இது நாட்டு கம்பு, நாட்டு ரகத்தை சேர்ந்தது. இது வந்து எதுவுமே ஆகாது. இது நம்ம சாப்பிட்லாம். பொரி மாவு அரைச்சியும் சாப்பிட்லாம், நம்ம களி கிண்டியும் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் கூழுக்கும் நம்ம சாப்பிட்லாம். திகட்டாத நம்ம சாப்பிட்டுக்கினே வந்தோம்னா உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக ஆகிடும் உடம்பு. அதாவது இரும்பு சத்து அதிகன்றதுனால நம்மளுக்கு சோர்வு இருக்காது. இந்த ரத்த சோகை இதெல்லாம் வருதுங்களே, இதெல்லாம் வந்து வராது. இது பெரும்பாலும் இதை சாப்பிட்டோன்னா வராது. கெவுரு ராகின்னு சொல்லுவாங்க. ராகியும் இந்த கம்பும் சாப்பிட்டுன்னு வந்தோம்னா அந்த ரத்த சோகை, இந்த சுகர்லாம் இதெல்லாம் வந்து வராது, பெரும்பாலும் வராது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து இந்த சிறுதானியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களாம் ஹெல்த்தியாக இருந்தது காரணமே அதே தான். இப்போ வந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.